இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இஸ்ரேல் காட்ஸ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஆரம்பத்திலேயே அதிரடி காட்டியிருக்கிறார். இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்திய அவர் ஈரான் நாட்டின் அணு ஆயுதங்கள் குறித்து கூறியிருக்கும் கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு யாரும் எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ராணுவ நடவடிக்கைகளை அவர் சரியாக கையாள்கிறார் என்ற நம்பிக்கையை இழந்துவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தார். மேலும் இஸ்ரேல் காட்ஸ் என்பவர் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதற்கிடையே புதிதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் காட்ஸ் ஆரம்பத்திலேயே ஈரான் தொடர்பாக சில அதிரடி கருத்துக்களை குறிப்பிட்டார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளாகும் சூழலில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ராணுவத்தின் டாப் அதிகாரிகளுடன் மீட்டிங் நடத்திய அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, இன்று எனது முதல் சந்திப்பில் ராணுவ ஜெனரல் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து பேசினேன். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக ஆபத்தில் இருக்கிறது. இதன் மூலம் எங்களின் மிக முக்கியமான இலக்கை, அதாவது இஸ்ரேல் இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதை அகற்றும் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்று அவர் பதிவிட்டுள்ளார். ஈரான் இப்போது வரை ஒரு அணு ஆயுத நாடு இல்லை. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்வதாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இருப்பினும் ஈரான் அதை தொடர்ந்தே மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானிடம் தற்போது அணு ஆயுதங்கள் இல்லை என்றாலும் அது அதிகபட்சம் சில ஆண்டுகளில் அணு ஆயுதங்களை உருவாக்கும் ஆபத்து இருப்பதாக வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். அதற்காகவே அவர்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதிகம் உற்பத்தி செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒபாமா அதிபராக இருந்த காலத்தில் மேற்குலக நாடுகளுடன் ஈரான் அணுசக்தி சார்ந்து முக்கிய ஒப்பந்தங்களை போட்டிருந்தது. தனது அணுசக்தி நிலையங்களை மின்சார தேவைக்கு மட்டுமே ஈரான் பயன்படுத்துவதை இது உறுதி செய்வதாக இருந்தது. ஆனால் ட்ரம்ப் அதிபராக தேர்வான பிறகு 2018ஆம் ஆண்டில் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியது. அதன் பின்னரே ஈரான் அதிகளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதிகளவில் உற்பத்தி செய்ய தொடங்கியதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக மின்சார தேவைக்கு 3 முதல் 5% வரையிலான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போதும். ஆனால் இப்போது ஈரானிடம் 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டும் பணிகளையே தொடர்ந்து செய்து வருகிறது. அணுகுண்டுகள் உற்பத்திக்கு தேவையான 90% செறிவூட்டலை அடையவே ஈரான் முயன்று வருவதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டிற்கும் ஈரான் நாட்டிற்கும் இடையே இப்போது மிகவும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஹெஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கொன்றதை தொடர்ந்து அதற்காக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக கடந்த மாத இறுதியில் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இப்படி இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்துவதால் அங்கு போர் நிலவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடித்தால் அது நிச்சயம் சர்வதேச அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் உலக நாடுகள் இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.